So option C here. அதுக்கப்புறம் work function of a metal is given as 2.21 eV. Okay, work function of a metal is 2.21 eV. Which of the following cannot produce a photoelectrons from it? Okay, so நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து work function கொடுத்துட்டான். work function கொடுத்தா அதோட lambda என்னன்னு கண்டுபிடிங்க. That is the work function க்குன்னு சொல்லிட்டு ஒரு maximum wavelength நம்ம கிட்ட இருக்கும். What is that? Work function is equal to hc by lambda ன்னு போடலாமா? Right, work function இருக்கிற இடத்துல the given value. இப்போ அதாவது அந்த மெட்டீரியலோட work function. So the maximum wavelength that can be incident வந்து இதுதான். இப்போ கரெக்டாக இல்லையா? This is the maximum wavelength that can be incident. So lambda max வந்து அதுதான். So hc நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். hc யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு work functionோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the lambda as 561 nanometer. Okay, this is the maximum wavelength that can induce photoelectrons. இப்போ கரெக்டாக இல்லையா? அதான் நான் இதுக்கு அர்த்தம். So 561 nanometer is the maximum wavelength that can produce what? Photoelectrons from this material. அப்போ இதுதான் அதிகபட்ச wavelength. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான், ரெட்டு, வயலட்டு, ப்ளூ, க்ரீன்ட்டு. நம்மளுக்கு இங்கே என்ன தெரியும்னா இது வந்து ஆக்சுவலாக 561 நானோமீட்டர்ன்றது எந்த வேவ்லென்த், ப்ளூவா, க்ரீனா, வயலட்டான்றது நம்ம மெமரைஸ் பண்ணியிருந்தோன்னா இதை ஆன்சர் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ ரெட்டு, வயலட், ப்ளூ, க்ரீனோட கரஸ்பாண்டிங் ரேஞ்ச் உங்களுக்கு மெமரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஆனால் ஜென்ரலாக நம்ம அதை யாரும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. கரெக்டாக? ரைட். ஸோ லேம்டா வந்து 561 நானோமீட்டர் மேக்ஸிமம் வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். அதுக்கு மேலே வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகாது. இப்போ 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர் தான் ஒரு வயலட் விப்ஜிஆரோட, தட் இஸ் விசிபிள் லைட், ஒயிட் லைட்டோட ரேஞ்சு 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர். இப்போ இங்கே 400 நானோமீட்டர்ன்றது ஜென்ரலாக வயலட் சைட்லேயும், ரெட்டுன்றது 700 நானோமீட்டருக்கும், ரெட் வில் பி given to 700 nanometer. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பாயிண்ட் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 100 இல்லை 700 கிடையாது, 561 is what we are having. ஸோ இப்போ பாருங்கள் 561னால இது கேன் ஐ கெஸ் டு பி க்ரீன் கலர்? ஏன்னா ரெட்டாக இருந்திருந்தால் க்ளோஸ் டு 700 வந்திருக்கும், வயலட்டாக இருந்திருந்தால் இட் வில் பி க்ளோஸ் டு 400. ஸோ ரெண்டு பேருக்கும் இல்லாமல் கரெக்டாக கரஸ்பாண்டிங்க நடுவில் வரப்போகிறது யார்? இட்ஸ் கோயிங் டு பி க்ரீன். இப்போ அதாவது 400 to 700 நானோமீட்டர்னு சொல்லியிருக்கோம். இதோட ஆவரேஜ் வேல்யூ என்னது? 400க்கும் 700க்கும் ஆவரேஜ் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா 570 நானோமீட்டர்னு வரும், which is given to the green. So இந்த 561 is close to 570, right? So it's actually green color.